மண்சரிவு எச்சரிக்கை காரணமாக மலையகத்தில் உள்ள தோட்டங்களில் வாழும் மக்கள் ஒவ்வொரு நொடியும் தமது உயிரினை கையில் பிடித்துக் கொண்டு பீதியுடன் நிம்மதியற்ற நிலையில் வாழ்வதை காணக்கூடியதாக உள்ளது. மழை, வெயில், காற்று, விஷப்பாம்புகள், குளவி தாக்குதல், சிறுத்தையின் நடமாட்டம் என பல ஆபத்துக்களை சந்தித்து தமது வயிற்று பசியை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உழைக்கும் தோட்ட தொழிலாளர்கள் நிம்மதியாக உறங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அத்தோடு குடும்பமே சந்தோஷத்தினை இழந்து வாழ்வதை காணக்கூடியதாக உள்ளது. அந்த வகையில் அக்கரப்பத்தனை டொரிங்டன் பிரிவில் ஒன்றான அலுப்புவத்தே என்ற தோட்டம் மன்ராசி நகரத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இத்தோட்டத்தினை பற்றி அதிகமானவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இத்தோட்டத்தில் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் மக்கள் வாழ்ந்து வருவது வேதனைக்குரிய விடயமாகும். அடிப்படை வசதிகளில் ஒன்றான பாதை மிகவும் மோசமான நிலையில் பாதிப்படைந்து போக்குவரத்து அச்சுறுத்தலான நிலையில் காணப்படுகின்றது. வெள்ளையர்களின் காலத்தில் கட்டப்பட்ட லயன் அறைகள் 30 வருடங்களாக கூரை தகரம் மாற்றப்படாமல் மழைக்காலங்களில் மழைநீரை அப்புறப்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட இடர்களை சந்திப்பதாக இத்தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். கூரை தகரம் மாற்றிக் கொடுக்காத காரணத்தால் அதிகமான வீடுகளில் கருப்பு ரப்பர் சீட்டுகள் போடப்பட்டுள்ளது. கடந்த மாதம் பெய்த கடும் மழையினால் 11 வீடுகளை கொண்ட லயன் தொகுதியில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இப்பகுதியில் தற்காலிக வீடுகளில் வாழ்ந்தவர்களின் வீடுகள் சரிந்து விழுந்துள்ளது. இக்குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தற்போது தோட்டத்தில் உள்ள சிறுவர் நிலையத்தில் தங்கியுள்ளனர். ஆனால் இவர்களுக்கு எவ்வித நிவாரண உதவிகளையும் வழங்கவில்லை என பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். அத்தோடு தொழிற்சங்க அதிகாரிகள், தோட்ட நிர்வாகம், மலையக அரசியல்வாதிகள் எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என இவர்கள் தெரிவிக்கின்றனர். இக்குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் பிரதான பாலம் உடைந்த நிலையில் பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுவதுடன் பலர் அதில் தவறி விழுந்துள்ளதாகவும் குறிப்பிடுகின்றனர். குடியிருப்புகள் அமைந்துள்ள பின்புறத்தில் பாரிய மண்மேடு உள்ளதால் எப்போதும் சரிந்து விழும் என்ற அச்சத்தில் இவர்கள் வாழ்வதாக குறிப்பிடுகின்றனர். இப்பகுதியில் மொத்தமாக 70க்கும் மேற்பட்டவர்கள் மண்சரிவு ஏற்படலாம் என்ற நிலையில் உள்ளதாகவும் இதற்காக உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களோட வீடு இப்படி மண்சரிவு வரதுனால இதாகிடுச்சு. போன கிழமை இப்படி எங்களை 3 பிள்ளைங்க இருக்கும் எங்கள் குடும்பத்தில். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்திருந்தால் இந்த மாதிரி எங்கே இருந்துருக்கோம் தெரியாது. நாங்கள் இப்போ கிரச்சில் தான் இருக்கோம். இப்போ தோட்ட அதிகாரிகள் ஜிஎஸ்லேருந்து சொல்லி இது வரைக்கும் யாருமே பார்த்து எந்த ஒரு முடிவும் சொன்னதில்லை எங்களுக்கு. இப்போ நாங்கள் ரொம்ப பிரச்சனை மத்தியில் இருக்கோம். இதுக்கு முதல்ல எத்தனையோ டிப்பு நாங்கள் அந்த 10 வருடமாக இந்த கல்யாணம் முடிச்சது இந்த டெம்பரரி செட்டில் தான் வசதி கொண்டு இருக்கிறோம். இப்போ வீடு கேட்டு இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு செஞ்சதில்லை. எலெக்ஷன் டைமில் ஓட்டு கேட்க வராங்க, இது செஞ்சு தரோம் அது செஞ்சு தரோம் அப்படிங்கிறாங்க. ரவையில் யாருக்கும் ஒரு பிரச்சனைனா இந்த பாதையில் கூட எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பாலத்தில் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் போகுது, புள்ளகாம்பராவுக்கு போகிறோம், காலேஜ் வேலைக்கு போகிறோம், ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த மின்சார கம்பியில் மரம் இருக்குது, இந்த மாதிரி விழுகு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் தோட்ட அதிகாரிகிட்ட இப்படி கூறியிருந்தோம். இதுக்கும் இது வரைக்கும் எதுவுமே எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு சொல்லலை. அதாவது இந்த எங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு கரண்ட் தூணுக்கு நேருக்கு பெரிய கருப்பந்தலை மரம் ஒன்று இருக்குது. நாங்கள் தோட்டத்தை அதிகாரிகிட்ட நாங்கள் சொன்னோம். அதாவது இது வரைக்கும் அதை வெட்டவும் இல்லை, அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கவும் இல்லை, ஒன்றும் கேட்கவும் இல்லை. மற்றும் இந்த செவுரெல்லாம் நல்லா இடிஞ்சு தகரம் மாற்றினதே கால நேரம் எப்போனே தெரியாதுங்க. இப்போ இப்படியும் ஒரு 30 வருஷம் இருக்குது இந்த தகரம் மாற்றி. ஊரை வேற ஒழுகுது, இந்த ரோட்டு வேற செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எது கேட்டாலும் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க, பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க, அதை பற்றி கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு அமைச்சர்மார்க அதிகாரிமார்க அதை கேட்டு செஞ்சு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எலெக்ஷனுக்கு மட்டும் வர்றாங்க, எலெக்ஷன் கேட்குறாங்க. எலெக்ஷன் கேட்கக்குள்ள மட்டும் சொல்கிறாங்க, நான் அந்த உதவி செய்கிறேன், இந்த உதவி செஞ்சு தரேன், வீடு கட்டி தரேன், கூப்பன் தரேன், உங்களுக்கு வேணுங்கிற உதவி செய்கிறேங்கிறாங்க. கடைசி நேரத்தில் எலெக்ஷன் போட்டு முடிஞ்ச உடனே இந்த பக்கம் யாரும் என்னான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க.